காலையிலும் பருதியிலே அவளை கண்டேன். காலையில் இளம் பருதினா இளம் அந்த சூரிய ஒளி ஸ்டார்ட் ஆகுது. அவளை கண்டேன்னா இந்த அவளுங்கிறது அழகை குறிக்குது. அந்த அழகை சூரியன் ஒளியில் பார்க்குறேன். கடற்பரப்பில் ஒளிப்பிணலில் கண்டேன். கடற்கரையில் நின்று சூரிய உதயத்தை பார்ப்பாங்க, அந்த இருட்டை பிச்சுக்கிட்டு வரும். அந்த அழகை பார்த்தேன். அந்த சோலையிலே, அந்த அழகான மலர் சோலையில் மலர்களில் தளிர்கள் தமிழ் அந்த இலை தளிர் இருக்கு, அதில் அந்த அழகு இருக்குது. தொட்ட இடமெல்லாம் கண்ணில் தட்டுப்பட்டால் நான் திரும்பி பார்க்குற இடம் எல்லாமே அழகாக இருக்குது. மாலையிலே சாயங்காலம் மேற்திசையில் இலகுகின்ற மேற்கு திசையில் மறையக்கூடியது பார்க்குறேன். அந்த அழகை மாணிக்க சுடரில்லவன் இருந்தால் மாணிக்க மாதிரி சகச்சகன்னு சிகப்பாக அழகாக இருக்கா. ஆலஞ்சாலையில் ஆலமரம் இருக்கக்கூடிய பெரிய சாலையில் அதோட கிளைகள் கிளிகள் உட்கார்ந்துருக்கு அழகாக. அதை பார்க்கும்போது அந்த அழகென்றால் கவிதை தந்தாள். இந்த அழகெல்லாம் பார்த்த உடனே எனக்கு அற்புதமாக கவிதை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, கவிதையை உருவாக்க முடிஞ்சுது. சிறு குழந்தை விழியினிலே ஒளியாய் நின்றார். ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அதை பார்க்கும்போதே நமக்கு ஒரு ஆசை வருது. அந்த ஒளி திருவிளக்கில் சிரிக்கின்றார். வீடு வீடுக்கு விளக்கு ஏற்றுறாங்க, விளக்கு. அந்த விளக்கில் அந்த ஒளி இருக்கே, அதில் அழகாக தெரியுதா. நாரெடுத்து நறுமலரை தொடுப்பாள். ஒரு பூக்கட்டுற நார் எடுத்து தொடுக்கும்போது அந்த விரல் நடுப்புற கூட அழகாக இருக்கா. அடடே செந்தோல் புறத்தினிலே கலப்பையுடன். ஒரு உழவன் கலப்பையை தோலில் வச்சுட்டு போகிறான், அது ஒரு அழகாக இருக்குது. நன்சை அந்த நிலம் நல்லா விளைஞ்சிருக்கு, அதை பார்க்கும்போது என் கண்ணுக்கு ஒரு அழகாக இருக்கா. குடியேறி மகிழ்ச்சி செய்தாள். அந்த நெற்மணிகளை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது. திசை கண்டேன் வான் கண்டேன். நான் திரும்பி பார்க்குற பக்கம்லாம் அழகாக இருக்கா. ஆகாயத்தை பார்க்குற ஆகாயம் அழகாக இருக்குது. என்ன யாண்டும் அசைவனமும் நின்றவும் கண்டேன். அப்படியே நிற்கிறதையும் பார்க்குறேன். நிற்பதுவே நடப்பதுவேன்னு அவர் எழுதுவார் பாரதியார். அந்த மாதிரி நிற்கிறது அசைகிறது எல்லாத்துலேயும் அழகை பார்க்குறேன். அழகுதனை கண்டேன், இன்பம் கண்டேன், எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைஞ்சேன். பசையுள்ள பொருளெல்லாம் பசைக்கான். பச்சை பச்சையாக நிற்கிறதுல பசுமையை பார்க்குறேன். பழமையினால் சாகாத இளையவள் தான். பழையதை ரொம்ப ஓல்டு, ஆனால் இளமையாக இருக்கா, பார்க்க அழகாக இருக்கா. நசையோடு நோக்கடா எங்கும் உள்ளார். ஆசையாக பார் எங்கேயுமே இருக்கா. நல்லழகு வசப்பட்டால் துன்பம் இல்லை, அவளை புரிஞ்சுக்கிட்டால் துன்பம் இல்லை. என்ன கோவாலு புரியுதா? ஆனால் அருமையாக இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. ஓகே கோவாலுக்கு ஒரு 10 நிமிஷம் திரும்ப பேசுவோம்.